சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. என்னங்க அப்பா, இப்ப எதுக்காக அவங்கள அடிக்கிறீங்க? ரஞ்சிதா, அவ பேச பேச உனக்கு தான் அடி விழுகும். அப்பா, நான் சொல்றத கேளுங்க. என்னது இது? மோருங்க. மத்தியான நேரத்துல யாராவது மோர் குடிப்பாங்களா? நீங்க தானங்க மத்தியான நேரத்துல காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஓ, என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ இல்லங்க. இப்ப என்ன காலம்? மழை காலம். இந்த மழை காலத்துல மத்தியானத்துல என்ன குடிக்கணும்? நல்ல சூடா காபி குடிக்கணும். ஆமாவா இல்லையா? ஆமாங்க. நான் காஃபி தானுங்க கொண்டு வந்து கொடுத்தேன். நீங்க தானுங்க மத்தியான நேரத்துல காஃபி குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஓ, இப்படி விளக்கமா மாதிரி பேசுறீல்ல? அப்பவே இது மாதிரி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆமாங்க, கேட்டிருக்கணும். அப்ப உனக்கு கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கு, ஆனா நீ கேட்கல. அப்படின்னா நீ தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணிருக்க. எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதா இரு, இல்லாட்டி எங்கேயோ ஓடி போயிரு. இத கொண்டு போய் உன் தலையில ஊத்திக்க போ. என்ன அடி வயித்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது மாதிரி இருக்கா? நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க அம்மாக்காரி அடி வாங்க போறா. உன் தாய் பாசத்துல எவ்வளவு வீரியம் இருக்குன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பாரு, உங்க அம்மாக்காரி அடி வாங்கி உன்னாயி புறையோடாம இருக்கணும்னா இப்பயே நீ இடத்தை காலி பண்ணு. நான் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல இல்ல. நீ இந்த வீட்டை விட்டு போலேன்னா நீ என்னெல்லாம் பார்க்க போற தெரியுமா? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. இல்லைன்னா உங்க அம்மாக்காரி அடிபட்டே செத்து போயிருவா. ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன சொன்ன? இன்னைக்கு ஈவினிங்குள்ள தாலி எடுத்து கொடுத்துருவேன், நீ கட்டிக்குவ. உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன், அதுக்குள்ள இடத்த காலி பண்ணிடு. இல்லைன்னா பாவண்டி உங்க அம்மா பூசோட முக்காரி பொசுக்குன்னு செத்து போயிடுவா. என்ன பண்ணலான்னு நீயே முடிவு பண்ணிக்க. இன்னும் போகலையா? ரஞ்சிதா, என்னங்க? ரஞ்சிதா, என்னங்க சொல்லுங்க. இன்னும் போகலையா? எங்க போகணும்? என்னையே கேள்வி கேப்பியா? இப்போ உன்னை எதுக்கு அரைஞ்சேன்னு தெரியுமா? தெரியும்னு சொன்னாலும் அடிப்பேன், தெரியாதுன்னு சொன்னாலும் அடிப்பேன்.
சொல்லு, எதுக்கு நான் உன்னை அடிச்சேன்? ஓ, புத்திசாலித்தனமா பேசாம இருந்தா நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? பேசினாலும் அடிப்பேன், பேசாம இருந்தாலும் அடிப்பேன். நான் தான்ப்பா அடிச்சேன். உங்கள மாதிரி அடிக்கிறதுக்கு நான் காரணம்லாம் தேட தேவையில்ல. நீங்க அங்க அடிச்சா நான் இங்க அடிப்பேன். என்னடி அப்ப இங்க இருந்துட்டு அராஜகம் பண்றாளா? உன்ன நான் தான் சொன்னேனேப்பா, நீங்க அங்க அடிச்சீங்கன்னா நான் இங்க அடிப்பேன். என்னடி நடக்குதுங்க கேக்குறேன் இல்ல? என் பையன் மேல ஏன் கண்ணு முன்னாடியே கை வைக்கிறா? அவ்வளவு திமிராயிடுச்சா? என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நீ இது குழந்தைதானே? ஐயோ சத்தியமா இல்லங்க. என் கண்ணு முன்னால நிக்காத, போயிரு. நீயும் என் கண்ணு முன்னால நிக்காத, ஓடி போயிடு. ஓ சின்னவனே, நீ பாப்பா. பெரியம்மா, அம்மா ஏன் குறுக்க நெருக்க நடந்துட்டு இருக்கு? ஏய், எதுவா இருந்தாலும் நீயும் உன் அம்மா கிட்ட கேட்டுக்க. என்ன கோத்து விட்டுட்டு அடி வாங்க வைக்கிறியா? சரி. மா, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? பயந்துட்டியா? சாரிம்மா, சும்மா விளையாட்டாதான் சொன்னேன். இல்லடி, நிஜமாவே பயமா தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? நீ போய் அவளுக்கு பயந்துட்டு இருக்கியா? நடக்கிற எல்லாமே அவளுக்கு சாதகமா தானே இருக்கு. மா, நீ தானம்மா சொன்ன அந்த ஆள் ஒரு லூசு, ஸ்டப்பனா இருப்பான் அப்படி இப்படின்னு சொன்னியே. அதே மாதிரி பூங்கொடியும் வீம்புக்காரின்னு சொன்னாலா இல்லையா? அப்புறம் மகேஷ் பயப்படாம என்ன பண்ணுவா? பயம் இருக்கத்தான். மா, என்னடி மகேஷ், நீ தானே பயமா இருக்குன்னு சொன்ன. நான் அவளை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்னேனா? நம்ம யோசிச்ச விஷயம் நடக்காம போயிருமோன்னு பயமா இருக்கான்னு சொன்னேன். அப்படியா? ஆமா.